இந்திய மண்ணில் தோன்றி இன்று உலகம் முழுவதும் ஆரோக்கியத்திற்கான ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ள யோகா கலையை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டை வ.உ.சி. மைதானத்தில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து மை பாரத் கேந்திரா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஞானச்சந்திரன் தலைமையில் மாபெரும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சூரிய நமஸ்காரம், பத்மாசனம், வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலும் ஒன்றாகும். இங்கு நடைபெறும் ஆணிப்பெரும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும். இத்தகைய திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்தின் போது ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் உள்ளிட்ட 5 தேர்கள் நெல்லையப்பர் கோவில் ரத வீதிகளில் வலம் வரும். இதனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து நிலையம் சேர்ப்பார்கள். இத்தகைய பிரசித்தி பெற்ற திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பெரிய தெங்கக்கொடி மரத்தின் முன்பு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சவாத்தியம் இசைக்க கோவில் பெரிய தங்க கொடிமரத்தில் திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சிகளில் ஒன்றான சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருத்தேரோட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் 29 வகையான பல்வேறு திட்டங்கள் குறித்து துறை வாரியாக விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், பாரத பிரதமர் குடியிருப்பு திட்டம், ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் முக்கிய திட்டமான தாளையூத்து முதல் கொங்கந்தான்பாறை விளக்கு வரை சுமார் 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஒரு மேற்கு புறவழிச்சாலை திட்டப்பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் 97% முடிந்துள்ள நிலையில் 2ஆம் கட்ட பணிகள் தொடங்கி நடந்து வருகின்றன. மேலும் 3ஆம் கட்டத்திற்கான பூர்வாங்க பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் 102வது காவல் கண்காணிப்பாளராக விஸ்வேஸ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்ட ஒழுங்கை பராமரிப்பது, குற்றங்களை தடுப்பதிலும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர்கள் மீது காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. மேலும் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணு உலைகளின் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் 5வது அலகில் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தில் இருந்து அனுமதி பெற்ற பிறகு அணு உலை கட்டிடத்திற்குள் இந்த பிரம்மாண்டமான அணு உலை அழுத்த கலன்கள் நிறுவப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அணு உலை மற்றும் நீராவி வழங்கல் அமைப்புகளை நிறுவும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளன. சுமார் 320 டன் எடையுள்ள இந்த அழுத்த கலன் சிறப்பு கனரக திறன் கொண்ட கிரேன் மூலம் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 6 அலகுகளும் கட்டி முடிக்கப்பட்ட பின் கூடங்குளம் வளாகத்தின் மொத்த உற்பத்தி திறன் 6000 மெகாவாட்டாக உயரும். இது இந்தியாவின் விக்சித் பாரத் மற்றும் தூய்மையான எரிசக்தி இலக்குகளை அடைவதில் மிக முக்கிய பங்காற்றும் என கூடங்குளம் அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கார் சாகுபடி பணிகள் ஜூன் மாதம் முதல் மேற்கொள்ளப்படும். அதற்காக அணைகளிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி ஆண்டுதோறும் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கிய சில நாட்கள் கடந்த பின்னர் கடந்த 1ஆம் தேதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் வடக்கு கோடை மேலழகியான், தெற்கு கோடை மேலழகியான், கண்ணடியான், நதியுண்ணி ஆகிய 4 கால்வாய்கள் மூலம் சுமார் 10,265 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டது. எனினும் இதர தாமிரபரணி பாசன கால்வாய்களுக்கு தண்ணீர் திறக்க அணையில் போதிய நீர் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை நல்ல மழைப்பொழிவு கிடைத்ததை தொடர்ந்து பாபநாச அணையின் நீர் இருப்பு கிடுகிடுவென உயர்ந்தது. விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று கூடுதலாக தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 36,000 ஏக்கர் விளைநிலங்கள் கூடுதலாக பாசன வசதி பெறும் வகையில் 121 நாட்களுக்கு தண்ணீர் பாபநாசம் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ளது. கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய், திருநெல்வேலி கால்வாய், மருதூர் வடகால், தென்கால், கீழக்கால் உள்ளிட்ட 9 கால்வாய்கள் மூலம் சுமார் 36,000 ஏக்கர் வரை பாசன வசதி பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.